தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த 10ஆம் வகுப்பு தகுதிக்கு ஏர்போர்ட் வேலைவாய்ப்பு தற்பொழுது வந்திருக்குங்க. ஸோ இந்த ஏர்போர்ட் வேலைவாய்ப்பு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனலும் இருக்குது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் இங்கே கொடுக்க முடியாத பலவிதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம அங்கேயும் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட், அதாவது ஃபார்மல்லி ஏர் இந்தியா ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏர் இந்தியாவில் இருந்தால் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்திருக்குங்க. ஒரு டைரக்ட் வாக்இன் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு. போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சென்னையில் தான் இருக்க போது. பொசிஷனை பொறுத்தளவுக்கு யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவர் போஸ்டிங்கும், ஹேண்டி மேன் மற்றும் ஹேண்டி உமன் போஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ரேம் டிரைவரை பொறுத்தளவுக்கு 130 வேக்கன்சியும், ஹேண்டிமேன் ஹேண்டி உமனை பொறுத்தளவுக்கு 292 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹியூஜ் நம்பர்ஸ். ஸோ இதுக்கான வாக்கின் டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாக்கின் டேட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 2/5/2024 மே 2ஆம் தேதி உங்களுக்கான இன்டர்வியூவும், ஹேண்டிமேனோ ஹேண்டி உமனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 4ஆம் தேதி உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே ப்ரோ இன்டர்வியூ இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர் தாஜ் கேட்ரிங்கில் அவங்களோட ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பல்லாவரம் கேண்டமெண்ட்டில் இருக்குங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேல் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம், ஃபீமேல் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இந்த 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸ் போஸ்ட்டுங்க. உங்களுக்கு மொத்தமே ஒரு 3 வருஷம் தான் இந்த போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த போஸ்டிங் உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவருக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th தாங்க. நீங்கள் மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு வேலிட் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரேட் டெஸ்ட்டுக்கு வரும்போது இந்த லைசன்ஸ் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். ஸோ உங்களுக்கான சேலரியை பொறுத்தளவுக்கு 24,960 ரூபா உங்களுக்கான சேலரியாக கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட் வந்து ஜென்ரல் கேண்டிடேட்னா 28 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் SC/ST கம்யூனிட்டியை சேர்ந்தவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுவே OBC அப்படின்னு சொல்லக்கூடிய BC, MBC, DNC, BCMமாக இருக்கீங்கன்னா 31 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஹேண்டிமேனை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக அதே மாதிரி நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களால் இங்கிலீஷை வந்து படிக்கவும் புரிஞ்சுக்கவும் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேச தெரியாட்டி கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் படிக்கவும் புரிஞ்சுக்கவும் தெரிஞ்சிருச்சுன்னா போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்தி லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. தமிழ் தெரிஞ்சிருந்தாலும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க, லோக்கல் லாங்குவேஜஸ். ஸோ அதே மாதிரி இதற்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,530 ரூபா கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து அதே மாதிரி தான். ஜென்ரல் கேண்டிடேட்னா 28 வயசு, OBCனா 31, SC/STனா 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 போஸ்டிங்ஸ்க்குமே ஒரு பர்சனல் அல்லது விர்ச்சுவல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விர்ச்சுவல் கிடையாதுங்க, டேரெக்டாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவர் போஸ்டிங்ஸ்க்கு டிரைவிங் டெஸ்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே இந்த ஹேண்டி உமன் ஹேண்டி மேன் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட், அதாவது வெயிட்டெல்லாம் உங்களால் தூக்க முடியுதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இப்போ இந்த போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக போய் வாக்கின்ல இன்டர்வியூ தான் அட்டன் பண்ண போகிறீங்க. இன்டர்வியூக்கான டேட்டும் அவங்க சொல்லிட்டாங்க. இன்டர்வியூக்கு போகும் பொழுது நீங்கள் 500 ரூபாய்க்கு டிடி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ SC/ST கேண்டிடேட்ஸ் மட்டும் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. மற்ற எல்லாருமே இந்த 500 ரூபாய் டிடி எடுத்துகிட்டு நேரில் இன்டர்வியூக்கு போனீங்க அப்படின்னா அவங்க அந்த இன்டர்வியூவில் உங்களை செலக்ட் பண்ணால் இந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இன்டர்வியூக்கு போகும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்றும் நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கையும் நான் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தவிர இந்த போஸ்டிங்ஸில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க.